எப்பொழுதும் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் நல் உள்ளங்களே வணக்கம். நீங்கள் கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டுள்ளீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள 5 வழிகள் இருக்கின்றன. அதைப் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். கண் திருஷ்டி என்பது ஒருவர் ஆசைப்படக்கூடியது மற்றும் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என நினைக்கும் அல்லது முயற்சி செய்யும் விஷயங்கள் தனக்கு நடக்காமல் தன்னை சுற்றியிருக்கும் வேறு ஒருவருக்கு நடக்கும் போது அதை பார்த்து பொறாமைப்படுவது, ஏக்க பெருமூச்சு விடுவது ஆகும். மற்றவர்களின் பொறாமை, ஏக்கம் காரணமாக நம்மை சுற்றி எதிர்மறை ஆற்றல்கள், எதிர்மறை அதிர்வலைகள் உருவாகும். இதனால் நமக்கு பலவிதமான துன்பங்கள் ஏற்படும். இதையே கண் திருஷ்டி என்கிறோம். அவற்றில் முதல் வழி என்று பார்த்தால் அது துரதிர்ஷ்டம். அடுத்தடுத்த விபத்துக்கள், தொடர்ந்து எடுக்கிற காரியங்களில் எல்லாம் தோல்வி, அடுத்தடுத்து கெட்ட விஷயங்களாக நடப்பது ஆகியவை இருந்தால் நீங்கள் கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டுள்ளீர்கள் என்று அர்த்தம். தொடர்ந்து காரணமே இல்லாமல் தடைகள், பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேர்ந்தாலும் நீங்கள் கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டுள்ளீர்கள் என்று அர்த்தம். இரண்டாவது பயம், காரணமே இல்லாமல் எப்போது கவலையான உணர்வு அல்லது பய உணர்வுடனேயே காணப்படுவது. நமக்கு ஏதாவது தவறாக நடந்து விடுமோ என எப்போதும் பதற்றத்துடனும் பயத்துடன் காணப்பட்டால் கண் திருஷ்டி பாதிப்பிற்கு ஆளானதாக அர்த்தம். மூன்றாவதாக பார்த்தால் நடவடிக்கையில் மாற்றம். கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டவர்களின் நடவடிக்கைகள், வழக்கங்கள் திடீரென மாறிக்கொண்டே இருக்கும். அவர்களின் மனநிலையும் மாறிக்கொண்டே இருக்கும். நிலையான ஒரு கருத்துடன் இருக்க முடியாது. மனம் தடுமாறிக்கொண்டே இருக்கும். மன அமைதி இழந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிலான உணர்வுகளை சந்திக்க நேரிடும். நான்காவது சோர்வு, எப்போதும் சோர்வுடனும் சுறுசுறுப்பு இன்றியும் அனைத்து விஷயங்களிலும் மந்தமாக நடந்து கொள்வது. மனமும் உடலும் எந்த மருந்திற்கும் கட்டுப்படாமல் அப்போதும் நோயால் பாதிக்கப்பட்டது போன்ற உணர்வு ஏற்பட்டு கொண்டே இருந்தாலும், எதிலும் மனம் நாட்டம் இருந்தாலும் அவர்கள் கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அர்த்தம். ஐந்தாவதாக பார்த்தால் தடுமாற்றம். கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டவர்கள் கவனத்துடன் மனம் ஒன்றி எந்த ஒரு செயலை செய்ய முடியாமல் ஒரு விதமான குழப்பத்துடனேயே காணப்படுவார்கள். எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாமல் குழப்பம், தடுமாற்றத்துடனேயே இருப்பார்கள். இதனால் எந்த வேலையிலும் அவர்களால் ஈடுபாட்டுடன் செய்ய முடியாது. கண் திருஷ்டி தாக்கத்தை குறைக்கும் பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது, பரிகாரத்தை செய்யும் முன் மனதில் நம்பிக்கை, நல்ல எண்ணங்கள், நேர்மை கொண்டிருப்பதை உறுதி செய்யுங்கள். பரிகாரம் 1. உப்பு பரிகாரம். சிறிது அளவு உப்பை எடுத்து வீட்டின் 4 மூலைகளில் வைக்கவும். உப்பை வைக்கும் போது மனதில் இது தீமையை கலைக்கும், நல்ல சக்தி தரும் என்று நினைத்துக் கொள்ளவும். அடுத்த நாள் அந்த உப்பை வீட்டில் இருந்து எடுத்து வெளியே போடுங்கள். இதனை வெள்ளி நாளில் அல்லது மாலை நேரத்தில் செய்வதே சிறந்ததாக இருக்கும். பரிகாரம் 2. துளசி இலை பரிகாரம். காலை நேரத்தில் 7 துளசி இலைகளை எடுத்து தண்ணீரில் வைத்துக்கொண்டு அந்த நீரை முகம் மற்றும் கைகள் மேல் தெளியுங்கள். இது நன்மை மற்றும் சக்தி தரும். பரிகாரம் 3. சிவப்பு நூல் மிளகாய் பரிகாரம். சிவப்பு நூலை அல்லது 7 சிவப்பு மிளகாய்களை வீட்டின் நுழைவிடத்தில் தொங்கவிடுங்கள். இது கண்ணீரும் தீமையும் உங்களிடம் வராமல் தடுக்கும். பரிகாரம் 4. பூஜை மற்றும் தீபம். தினமும் ஒரு சிறிய தீபம், ஓம்காரம் அல்லது சக்தி தரும் வேளையில் வீட்டில் வழிபாடு செய்யுங்கள். மனதில் நல்ல எண்ணங்களை வைத்திருப்பது முக்கியம். தினமும் 10 முதல் 15 வரை நிமிடம் தியானம் செய்து எதிர்மறை சக்திகளை நீக்குங்கள். இந்த பரிகாரங்களை தொடர்ச்சியாக 21 நாட்கள் செய்து வர வேண்டும். நம்பிக்கை மற்றும் நேர்மை உணர்வுடன் செய்து வந்தால் கண் திருஷ்டி நீங்கும்.
கண் திருஷ்டி நீங்கி எல்லா செல்வங்களும் நீங்கள் பெற்று வாழ்க்கையில் இன்புற்று வாழ்க. நன்றி வணக்கம்.